இந்த மாநாட்டில் அந்த தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ஓ பிளான்ட்ல மூலமா அங்கிருந்து டைரக்டா ஒரு ராட்சச தொட்டில தண்ணீர்கள் நிரப்பப்பட்டு இந்த மாநாட்டில் காலை முதல் இரவு வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் தொண்டர்கள் இருக்கிற இடத்துக்கே அந்த தண்ணீர் விநியோகம் செய்யும் அளவுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. குறிப்பா அந்த மாநாடு திட்டத்தில் பாத்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு எல்லாத்தையுமே உள்ள அமர வைப்பாங்க. குறிப்பாக 90 பாக்ஸ்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 90 பாக்ஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 10,000 அடிக்கு பைப்பு வாங்கப்பட்டிருக்கு. அந்த பைப்புகள் மூலம் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில் அந்த பைப்புகளை வைக்கப்பட்டு அந்த பைப்புகள் மூலமா ராட்சச தொட்டியிலிருந்து தண்ணீர்கள் கொண்டு வரவைக்கப்பட்டு 750 குழாய்கள் மூலம் தண்ணீர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா 5 முதல் 10 வரைக்கும் அந்த குழாய்கள் போடப்படுது. அந்த குழாய்கள் மூலமாக அவங்க பாக்ஸ்ல இருந்த இடத்திலே வேற எங்கேயும் மலைந்து போகாம பாக்ஸ்ல இருந்த இடத்துல இருந்தே அவங்க அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடானது இந்த மாநாட்டில் முக்கியமான விஷயமாக எந்த ஒரு மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சுமார் 520 ஏக்கர் பரப்பளவுல அந்த மாநாட்டுக்கான இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 2 இடங்கள்